புரட்டாசி மாதமாகப்பட்டது ரொம்ப புனிதமான மாதம். சிரவண மாதம் சொல்கிறது ரொம்ப இதுங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது என்ன, விஜயதசமிக்கு அம்பு போடுறது. ராவணனை ராமர் வதம் பண்ணுறார். அதனுடைய ஒரு ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகிடோம் நிமித்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் வரப்போகிறது ஆச்சு. இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மாதம் பிறக்கிறது. இந்த புரட்டாசி மாதமாகப்பட்டது ரொம்ப புனிதமான மாதம். சிரவண மாதம் சொல்கிறது ரொம்ப புனிதமான மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏன் அவ்வளோ பிரசித்தியாக சொல்கிறாங்க, பெருமாளை ஏன் வழிபடணும் அப்படின்றது, இந்த மாதமே ஸ்ரவண மாதம் சொல்கிறது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் விரும்பி தனக்காக வேண்டி ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்திண்டு அங்கே தானே நிறைந்து இருந்தானாம். அது திருவேங்கடத்தான், திருமலை. அவருடைய திருநட்சத்திரமானது ஸ்ரவணம், திருவோணம் சொல்கிறது. இந்த புரட்டாசி திருவோணம் அவரோட ஜென்ம நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப மகாவிஷ்ணுக்காகப்பட்டதுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது ஒரு வகையாக எடுத்துக்கலாம். என்னென்ன வகையான விரதங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வகை இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. விஷ்ணு கோவிலுக்கு போய் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை வழிபட்டு அன்றைக்கி முழுக்க பால் பழம் மட்டும் எடுத்துட்டு சில பேர் இருப்பாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுவாங்க சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில தோஷ நிவர்த்திக்காக வேண்டி யாசகம் பெறுவாங்க. பெருமாளோட திருநாமம் என்று சொல்லக்கூடிய பெருமாளோட திருப்பாதத்தை நெத்தியில் இட்டுண்டு அன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரை ஒவ்வொரு வீடாக போய் யாசகம் கேட்பாங்க. வெங்கட்ரமணா கோவிந்த், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. வெங்கட்ரமணா கோவிந்தோ அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு பிட்சை அடிக்கணும் அப்படின்றது அர்த்தம். பிட்சை ஆகப்பட்டது அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், என்ன வேண்டோ. முக்கால்வாசி அரிசி தான் கொடுப்பாங்க, பச்சரிசி. இந்த பிட்சை ஆனப்பட்டதை அவங்க எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு மத்தியானம் அவங்க வீட்டில் அதை அவங்க சமையல் பண்ணி அதை அவங்க எடுத்துப்பாங்க. இது ஒரு வகையான விரதம். இது பல வகையான தோஷங்களை, நம்ம பிறப்பில் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பரிகாரமாகப்பட்டது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னா, இந்த நவராத்திரியும் வரக்கூடியது. அம்பாளுக்கு உகந்த நவராத்திரிகள் அம்பாளை தரிசிக்கிறோம் பண்ணுறது, இந்த நவராத்திரி உற்சவம் கொண்டாடுறது அம்பாளுக்காக வேண்டி தான். அதுவும் இதே புரட்டாசி மாதத்தில் தான். இந்த புரட்டாசி வளர்பிற, அதாவது அமாவாசையிலேருந்து கணக்கெடுத்துக்கிறது. அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒன்றாம் திருநாள் சொல்கிறது. 1ஆம் நாள், நவராத்திரியோட 1ஆம் நாள் பிரதம தினம் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது குறிப்பிடுகிறது. அதிலிருந்து தொடர்ந்து 9 நாள் ராட்சிதனமாக கொலு பொம்மைகள் வச்சுருந்துருப்பா. சில பேர் நம்ம இது வரைக்கும் வச்சதில்லை, இப்போ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேருக்கு வந்திருக்கும். வாங்கி தைரியமாக வைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் கொலு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு முறையாக அதுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செஞ்சிடணும். அதே போல் ஒவ்வொரு வருடமும் கொலு வச்சுட்டுறணும். ஒரு தடவை கொலு நம்ம ஆற்றுல வைக்காமல் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிழை ஏற்படும். அது ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம அடுத்தாப்பில் கொலு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு விட்டுரும், ஒரு துர்பாக்கிய நிலையை கொண்டு விட்டுரும். அதனால் கண்டிப்பான முறையில் நம்ம கொலு தொடர்ந்து வைக்கணும். சரி, இது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னா, கொலு ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க. 5 படி, 7 படி, 9 படி இப்படிங்கிற கணக்கில் தான் படி கணக்கு வச்சுக்கிறது. அந்த படி கணக்கு வச்ச பிரகாரம் கொலு பொம்மைகள் நம்ம இஷ்டப்பட்டது, நம்மளோட பிரியங்கள். அது மகாவிஷ்ணு, சிவன், லீலைகள்,
பிரியாவிடைகள் நிறைய எவ்வளோ லீலைகள் இருக்கோ எல்லாத்தையும் கிடைக்கிறது பொம்மைகள். நம்ம சௌரியங்களுக்கு வாங்கி வைக்க வேண்டியது. இதை வச்சுட்டு முக்கால்வாசி பேர் அவங்க பாரம்பரியமாக அவங்க வீட்டில் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அதை கடைப்பிடிக்கிறது நல்லது. புதுசாக ஆரம்பிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொலுலாம் வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில், ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க, பச்சை அரிசி வச்சுக்கோங்க. பச்சை அரிசி அதில் பரத்திட்டு ஒரு கும்பம், ஒரு சில்வர் குடமாக இருந்தாலும் சரி, இல்லை பித்தளை குடமாக இருந்தாலும் சரி, சின்ன தோண்டி சின்னதாக போதும், இல்லை ஒரு சின்ன சொம்பு கூட வச்சுக்கோங்க, பித்தளை சொம்பு, ஒரு சின்ன சொம்பு வச்சுக்கோங்க. அதில் நூல் சுற்றிட்டு தீர்த்தம், நல்ல தீர்த்தம் அதில் சேர்த்து, வாசனை திரவியம் பன்னீர், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அதில் சேர்த்துட்டு, அதில் தீர்த்தம் ரொப்பிட்டு, அதில் ஒரு மாவில் சேர்த்து ஒரு தேங்காயை வச்சுருங்க. இதை ஒரு 9 நாளைக்கு வச்சு பூஜை பண்ண வேண்டியது. அது கொலுக்கு முன்னாடி அதை ஒட்டி நம்ம அதே முன்னாடி வச்சு அம்பாலை நினச்சி தினைக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும். ஆற்றுல அந்த கொலுக்கு முன்னாடி உட்காந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு தினைக்கு ஏதாவது ஸ்வீட்டு ஆற்றுல காலையில் பண்ணணும். அந்த ஆற்றுல இருக்க தெய்வங்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு, அந்த கொலுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆற்றுல எல்லோரும் எடுத்துக்கணும். சாயங்கால நேரங்களில் சுண்டல், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான பயிர் சுண்டல்கள் பண்ண வேண்டியது. நம்ம நாட்டு வகையான பயிர்களை எடுத்துட்டு அதில் சுண்டல் தாளித்து சுண்டலாக பண்ண வேண்டியது. ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம். பண்ணிவிட்டு ஆற்றுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, குழந்தைகள், முக்கியமாக கன்னியா பெண்கள் குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கு இந்த சுமங்கலி வஸ்துக்கள்லாம் நம்ம கொடுக்க முடியாது. சுமங்கலி வந்தால் சுமங்கலி வஸ்துக்கள், கன்னியா பொண்ணுகள் வந்தால் இந்த பாவாடை பிட்டு, கண்ணாடி வளையல், சீப்பு, பொட்டு, விளக்கு, இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது விசேஷம். இது கண்டிப்பான முறையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கும் சரி, ஆற்றுல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பமாக இருக்கும். நம்ம சுமங்கலிகளுக்கு பலம் ஏற்படும். இன்னும் அவரோட சுமங்கலிய பாக்கியத்துக்கு பலம் ஏற்படும். இதுதான் நவராத்திரிக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், கொலுவுக்கு நம்ம செய்யக்கூடியது. சில பேர், நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இந்த விஜயதசமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு பெரும்பாலான விஷ்ணு ஸ்தலங்களில் இந்த அம்பு போடுறதுங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது என்ன விஜயதசமிக்கு அம்பு போடுறது, அம்பு போடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டவும் செஞ்சுருக்கீங்க. அம்பு போடுறது என்ன அப்படின்னா, ரெண்டு புராண கதைகளோட இன்டர்லிங்க் இந்த அம்பு போடுறதுங்கிறது. அதனோட ஞாபக விருத்தியாக அந்த தினத்தில் நம்ம அதை செய்கிறோம். ஒன்று ராமவதாரத்தில் ராவண வதம், அதாவது ராவணனை வதம் பண்ணது இதே தசமியில் தான், சுக்லபட்ச தசமி, புரட்டாசி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச தசமி. இந்த தசமியில் தான் ராவணனை ராமர் வதம் பண்ணுறார். அதனுடைய ஒரு நினைவூட்டல் நிகழ்ச்சியாகவும், கிருஷ்ணாவதாரத்தில் பஞ்சபாண்டவா 13 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞானவாசம் முடிஞ்சு அவளோட திவ்ய அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு மரத்தின் அடியில் மறைய வச்சுடுறா. அதை புதைச்சி வச்சிடுறான்னு சொல்லலாம், இல்லாட்டா மறைய வச்சுடுறா. திவ்ய அஸ்திரங்களை வச்சுடுறா. அதை இன்னைக்கு தேதியில் எடுக்கிறா. அவள் அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த திவ்ய அஸ்திரங்களை அவள் திருப்பியும் அவளுடைய அஞ்ஞானவாசம் முடிஞ்ச உடனே அதை எடுக்கிறா. இந்த 2 விஷயங்களுடைய ஒரே நாள், அதாவது 2 விஷயம் நடந்தது ஒரே தினம், சுக்லபட்ச புரட்டாசி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச, அதாவது அமாவாசை கழிஞ்சு வர தசமி இதில் நடந்தது. அதை தான் விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம். விஜயமாகும், அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் விஜயமாகும், நல்ல முறையில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்காக வேண்டிதான் அம்பு போடுற நிகழ்ச்சிங்கிறது. அது 2த்தையும் உள்ள ஞாபகத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த அம்பு போடுற விஷயங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விஜயதசமி அன்னைக்கு செஞ்சுட்டு வரோம். இந்த விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம், படிப்புக்கு அதிபதி சரஸ்வதி ஹயக்ரீவர், அவருடைய குரு ஹயக்ரீவர். இப்போது இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு படிப்பு சொல்லித்தர ஆரம்பிக்கிறதுங்கிறது இன்னைக்கு தேதியில் ஆரம்பிக்கிறது தான் உச்சிதம், ரொம்ப விசேஷம். அதே போல் ஆற்றுல விஜயதசமி அன்னைக்கு குழந்தைகள் இன்றைக்கி அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஸ்கூல்லேயே வச்சு செஞ்சால் இன்றைக்குள்ள ஸ்கூல்களில் அதெல்லாம் செய்கிறதில்ல. அதனால் ஆற்றுல முதல்ல ஒரு நெல்லை பரத்திண்டு அந்த நெல்லில் முதல்ல உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை ஒரு முறை எழுதின்றணும். அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கு, அதாவது அவள் அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு அந்த நெல்லில் இப்படி அந்த பேரை ஒரு சுழி அப்படி ஆரம்பிக்கணும்.
இது ஆரம்பிக்கிறதுங்கிறதா வித்யாரம்ப ஆரம்பம். அப்பா ஆரம்பிச்சு வைக்கணும். அதுக்கடுத்து அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகணும். அன்னைக்கு தேதியில் முதல்ல போய் ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்கிறதா ஒரு ஐதீகம். அன்னிலேருந்து வித்யாரம்பம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதுதான் விஜயதசமியோட தாற்பயம். ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் இவ்வளோ விஷயங்களும் நமக்கு வர்றது. சில பேர் புரட்டாசி மாதம் 30 நாளும் விரதம் இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 80% பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஒவ்வொரு காரியமும் பெரியவங்க வந்து சொல்கிறது வந்து ஏனோ தானோ நமக்கு சொல்லி வைக்கல. அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. நமக்கு தான் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள் இல்லை. அதனால் நம்ம யாரும் அறிவாளிகள் சொல்லிக்க முடியாது. நம்மளை காட்டிலும் ஜாம்பவான் தான் நமக்கு முன்னோர்களாக இருந்தவங்க வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதில் இயற்கையும் சார்ந்த ஒரு அறிவியல் இருக்குது. நம்ம உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கப்பட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால் இந்த புரட்டாசி மாதத்தில் அனைவரும் விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.